நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் வாடிக்கையான கொலைகள், போதையின் பிடியில் தமிழ்நாடு, விளம்பர அரசின் நிர்வாக தோல்வியால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மக்கள் அச்சத்தில் இருப்பதாக இன்றைக்கு நாம் இந்த செய்தி எடுத்திருக்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம், சென்னையில் கீழ்ப்பாக்கம், இந்த நகரினுடைய மையப்பகுதி, கீழ்ப்பாக்கத்தினுடைய மருத்துவமனையில் அதிகாலை நேரத்தில் ஒரு ரவுடி அவருடைய துணைவி அல்லது அவருடைய மனைவி ஒரு பெண்ணோடு பிரசவத்திற்கு வந்த இடத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தூங்கி கொண்டிருந்த நேரத்தில் சாதாரணமாக இந்த கொலையாளிகள் பிரபலமான இந்த இடத்தில் மக்கள் ஆரவாரம் அதிகம் போக்குவரத்து இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஹெல்மெட்டை போட்டு வெட்டி கொலை செய்திருக்கிறான் என்றால் இதில் எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பயம், அச்சம், ஆபத்து இருக்கிறது. இது மட்டுமல்ல தோழர்களே, போதை கலாச்சாரம், வழிப்பறி, இந்த மாதிரி ஏராளமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், வாடிக்கையான கொலைகள், போதையின் பிடியில் தமிழ்நாடு, விளம்பர அரசின் நிர்வாகத்தோடையால் அச்சத்தில் மக்கள். இன்றைக்கு பேச போகிறோம். பேசுகிறதுக்கு நமக்கு முக்கியமாக நம்மோடு காவல்துறை ஓய்வு பெற்ற உதவி ஆணையாளர் ஐயா ராஜாராம் அவர்கள், பத்திரிகை துறையினுடைய மூத்த ஆசிரியர், மூத்த ஆளுமை பாக்கி அவர்கள், வழக்கறிஞர் திரு ராமநாதன், எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய அதிமுகவின் சார்பில் தோழர், சகோதரர், வழக்கறிஞர், இளந்தமிழ் ஆர்வலன். ஐயா வாங்க, உங்களையும் வரவேற்கிறேன். ராஜாராம் சார், இதை பற்றி கேள்வி கேட்பதை விட இந்த சம்பவத்தை, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த சம்பவத்தை பற்றி முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் அதை பற்றி சொல்கிறேன். ஐயா சொல்லுங்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது 12ஆம் தேதி 12/1/2026 அதிகாலை 3:45 மணிக்கு, நேற்று தானே? ஆமாம், நேற்று அதிகாலை 3:45 மணிக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டலில், அதாவது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, அங்கே வந்து பிரசவ வார்டில் சுசித்ரா அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க வீட்டுக்காரர் பேர் நவீன் குமார், அவங்க ஆவடி பகுதியை சேர்ந்தவங்க, அவங்க வந்து பிரசவத்திற்காக அட்மிட் ஆகியிருக்காங்க. அட்மிட் ஆகி அவங்களுக்கு 18/12/2025 அன்று ப்ரீ மெச்சூர்டு பேபி, அதாவது முழு வளர்ச்சி அடையாத ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதனால் அந்த குழந்தையும் தாயையும் அங்கேயே அட்மிட் பண்ணி தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. 11ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. இந்த சுசித்ராவுக்கு பெண், இன்னொரு பெண் சாருமதி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாருமதிங்கிறவங்க வெள்ளிவாக்கத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து துணையாக இருந்திருக்காங்க, அட்டெண்டராக. அப்போது இறந்து போன தகவல் கிடைச்ச உடனே ஆதி என்கிற ஆதிகேசவன், இவர் வந்து மகாத்மா காந்தி நகரை சேர்ந்தவர், குளத்தூரை சேர்ந்தவர், இவர் வந்து ஒரு ரவுடி. இவர் மீது 9 வழக்குகள் இருக்குது, ஒரு கொலை வழக்கு உட்பட. 2022 கொலை வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. போயிட்டு இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்காரு. இவர் வந்து ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் வந்து பி கேட்டகரி ரவுடி. சரி, அப்படி பி கேட்டகரி ரவுடி அப்படின்னா, ஒரு கும்பல், ரவுடி கும்பல் போய் ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த ஒருத்தர் லீட் பண்ணி போவார், அவர் ஏ கேட்டகரி. அந்த மெம்பர் ஆஃப் த கேங், அதில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடியவர் பி கேட்டகரி. அந்த பி கேட்டகரி ரவுடி தான் இவர். இவர் வந்து அந்த சுசித்ராவுக்கும் இவருக்கும் ஒரு தவறான உறவு இருந்திருக்கு. இந்த குழந்தை இறந்து போச்சுங்கிற தகவலை வந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே துக்கம் விசாரிப்பதற்காக இவர் வந்திருக்கார் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு. சரி, வந்தவர் அங்கேயே தங்கிட்டார். அங்கே வந்து அந்த வார்டுக்குள்ளே யாரையும் ஈஸியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அட்டெண்டர் எல்லாமே அதுக்கு வார்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷெட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து சேர் இருக்கும், பெஞ்ச் இருக்கும், வரக்கூடியவங்களும் அதில் தான் உட்காந்துருப்பாங்க. அதாவது அட்டெண்டர்ஸ் அங்கே உட்காரதுக்காக அந்த இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வச்சு சாருமதி இவரும் மது இருந்துட்டு அங்கேயே படுத்து தூங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிந்த அவரோட எதிரிகள் ராத்திரி 3:45 மணிக்கு அங்கே வந்து இவரை மட்டும் தலையிலையும் கையிலையும் கால்லையும் வெட்டி
அந்த இடத்துலயே கொண்டுறாங்க. இவங்க வெட்டுறப்போ அந்த இவர் கத்துறாரு, ரத்தம் தெறிக்குது பக்கத்தில் படுத்துருக்கவங்க மேலே, அங்கே இருக்கிற சேர் மேலே தெளிக்குது, அங்கே படுத்துருக்கவங்க மேலே தெளித்து அவங்க அலறி அடித்து ஓடுறாங்க. அப்போது அந்த வார்டில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்டில் 4 காவலாளிகள் டியூட்டியில் இருந்திருக்காங்க. காவலர்கள் அல்ல, டியூட்டியில் இருந்திருக்காங்க. அவங்க கத்துன உடனே பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் தான் டியூட்டியில் இருந்திருக்காங்க காவலர்கள். 3 பெண் காவலரும் ஒரு ஆண் காவலரும் இருந்திருக்காங்க. அந்த 3 பெண் காவலர்களில் 2 பேர் ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், தலைமை காவலர்கள். அவங்க எல்லாம் ஓடி வந்து அந்த காவலாளிகள் துணையோட இவரை அங்கேருந்து தூக்கி கொண்டு போய் கேஷுவாலிட்டி, அங்கேயே தான் பக்கத்தில் தான் கேஷுவாலிட்டிக்கு கொண்டு போயிருக்காங்க. கேஷுவாலிட்டி இருக்க டாக்டர் பார்த்துட்டு அவர் இறந்துட்டார் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா 2 விதமாக இதில் பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து இந்த சுசித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆமாம், அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு தவறான உறவு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுதான் காரணமா, அதனால் அவங்களுக்கு தகராறா, இல்லை ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டிருக்கார் இல்லையா, சரி, அவங்க வந்து இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் பழி வாங்கணும் நோக்கத்தில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. காவல்துறை வந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க சிசிடிவி, அப்புறம் அங்கே இருந்தவங்களெல்லாம் விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் சூர்யா அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் அவரோட நண்பர்கள் அலிபாய்ங்கிறவரையும் கார்த்திக் என்பவரையும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த 2 பெண்களும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரி, அட்மிஷனில் இருந்த பெண்ணும் இந்த அட்டெண்டரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்களையும் கூட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுக்கப்புறம் இந்த கொலை வழக்கில், அதாவது இவருக்கு ஏற்கனவே சம்மந்தப்பட்ட அந்த பழைய கொலை வழக்கில் உள்ளவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. பழனிங்கிறவரை இவர் கொலை பண்ணியிருக்காரு 2022. சரி, அதை சேர்ந்தவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுன்னு சொல்லி அதில் சம்மந்தப்பட்ட அந்த 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ணி மொத்தம் 6 பேர் கைதாகிருக்காங்க. அந்த கைது பண்ண 6 பேரில் அந்த 2 பேர் பழனி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டதுக்காக வந்து பண்ணாங்க. ஸ்பாட்டில் வந்து வெட்டவங்க அவங்க 2 பேரும் காவல்துறை பிடியிலேருந்து தவறி விழுந்து கீழே விழுந்து கைகால் முறிவு ஏற்பட்டு அவங்கள காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை அங்கே டியூட்டியில் இருந்த 4 பேரும் சரியான முறையில், அதாவது ஒவ்வொரு இடமா போய் செக் பண்ணி யார் படுத்திருக்காங்க என்னங்கிறது வார்டெல்லாம் போய் விசிட் பண்ணி இது மாதிரி வெளியே படுத்துருக்கவங்கலாம் சரியாக அலர்ட் பண்ணி இவங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த 4 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆண் காவலர், 3 பெண் காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ விசாரணை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதாவது கீழ்ப்பாக்கம் கிரைம் இன்ஸ்பெக்டர் தான் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான இடம் அது, ரொம்ப முக்கியமான இடம், பிரைம். ஆமாம், முக்கியமான, அதாவது சென்னை நகரத்தில் ஒரு முக்கியமான இடம். 4 அரசு மருத்துவ மனைகள் இருக்கு, ஸ்டான்லி, ஜிஹெச், ராயப்பேட்டா அண்டு கீழ்ப்பாக். இந்த 4லையும் கீழ்ப்பாக்க வந்து கொஞ்சம் டீசனான இடம். அங்கே வந்து இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அங்கேயே உள்ளே புகுந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இதை மாதிரி வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது ஜீரணிக்க முடியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே கீழ்ப்பாக்கத்தில் நான் ஏசியாக 2011, 12, 13 3 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அங்கே அந்த கீழ்ப்பாக்கத்தை பொறுத்தவரை, அதாவது அந்த பச்சைப்பன் கல்லூரி, அப்புறம் லா காலேஜ் ஹாஸ்டல் அங்கே இருந்தது, அது 2, 3வது இந்த கேஎம்சி. இந்த 3மே வந்து ரொம்ப வெனரபிள் பாயிண்ட்ஸ். இங்கே வந்து எப்போதுமே அலர்ட்டாக இருக்கணும், காவல்துறை இருக்கணும். பிரச்சனைகள் இங்கேருந்து என்ன பல ரூபங்களில் வரதுக்கு வாய்ப்பு உள்ள இடங்கள். ராமநாத் சார், போலீஸ் துறையின் ஓய்வு பெற்ற ஐயா சொல்லிட்டாங்க, ஒரு வழக்கறிஞர். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பெல்லாம் வருகிறதோ, ஒரு பாட்டு உண்டு பாருங்க, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தால் சமூக விரோதிகளுக்கு கொண்டாட்டம், ரவுடிகளுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற நிலைமையில தான் முதல் நாளைக்கு அம்மா உணவகத்தை அடித்து உடைச்சாங்க பாருங்க திமுக. அதிலிருந்து நடக்கக்கூடிய வன்முறைகளையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் காவல் நிலையத்தில் புகுந்து வெட்டுறாங்க, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் புகுந்து வெட்டுறாங்க, இன்றைக்கி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு பெருமை சேர்க்கணும்னு வெட்டினாங்களான்னு தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதி வெட்டப்பட்டிருக்கிறார், இன்றைக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் ஏற்கனவே பழனி என்பவரை வந்து குளத்தூர் பகுதியில், முதலமைச்சருடைய தொகுதியில், அந்த குளத்தூர் பகுதியில் அவர் வந்து கொலை செய்தார் அப்படிங்கிற காரணத்தினால தான் 2002ஆம் வருடம், அதுவும் இந்த ஆட்சியில் தான், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னால் தான் 2022 தான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பழி வாங்குவதற்காக இந்த படுகொலை நடக்கிறது அப்படின்னு சொன்னால், எந்த கொலைகளையும், எந்த கள்ளச்சாராய மரணங்களாக இருக்கட்டும், அல்லது கஞ்சா விற்பனையாக இருக்கட்டும், மெத்தப்பட்டமின் விற்பனையாக இருக்கட்டும், இது வந்து எல்லை மீறி போனதுனால தான் இந்த அரசாங்கம் அதாவது செயலிழந்து நிற்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துல கொலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் அந்த வட மாநிலத்தினுடைய தொழிலாளியை அருவாளால் அடித்தாங்க, அவரை கொலை செய்ய முயற்சி, சின்ன பசங்க, ஏன்னா போதையை போட்டுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல.
இன்னைக்கு பேப்பரில் வடமாநில வாலிபர் மீது திருவள்ளூர் அருகே ஒரு கொடூர தாக்குதல் நடக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா கேகே நகரில் பர்தா அணிந்து கொண்டு ஒரு செயின் பறிப்பு, அதாவது பெண்கள், அதாவது ஆண்கள் தான் இந்த மாதிரி செயின் பறிப்பு இந்த மாதிரி நடந்துறாங்கன்னா, இந்த மாதிரி போலி வேஷங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த பர்தா அணிந்து கொண்டு இன்றைக்கி செயின் பறிப்பு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பெண்களும் கூட நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் செயலிழந்து நிற்பது பொதுவாக அந்த சமூக விரோதிகளுக்கு தெரிகிறது. நீங்கள் மாவட்ட தலைவர், நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இறந்து படுகொலை செய்யப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது, அதை இன்னமும் கண்டுபிடிக்கலை, துப்பு துலக்க முடியல. அதே மாதிரி சமூக விரோதிகள், அதாவது சமூக ஆர்வலர்கள், ஜகபர் அலியாக இருக்கட்டும், இங்கே பல்லாவரத்தில் குடிதண்ணீரில் இந்த மாதிரி சாக்கடை கலந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர்களை கைது செய்வது, யாரையுமே சமூக விரோதிகளை, ரவுடிகளை அடக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு, இரும்புக்கரம் கொண்டு அவர்களை நசுக்குவதற்கு இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. யாரை கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ எஸ்ஜி சூர்யா ஒரு முன்னால் கடலூரில் அந்த சிபிஎம் உறுப்பினர் மேலே சிபிஎம்னுடைய எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் மீது ஒரு ட்விட்டர் போட்டார். அதற்கு கைது செஞ்சு உள்ளே கொண்டு போய் வச்சாங்க. இன்றைக்கி ஒரு சேனலில் பேசிட்டு வெளியில் வரும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்தை விமர்சித்து பேசினார் என்பதற்காக அவர் மீது கொடூர தாக்குதல் நடந்து, அவர் உட்பட அந்த எஸ்ஜே சூர்யா மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, அவர் மீதே வழக்கு போட்டு இன்றைக்கி அவர் முன்ஜாமீன் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கார். அதே மாதிரி எச் ராஜா அண்ணன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எச் ராஜா திருப்பரங்குன்றம் மலையில் இன்றைக்கி சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு போனார்னா அதை அவரை கைது செய்கிறார்கள். இப்படி இந்த அரசாங்கம் சமூக விரோதிகளை பாதுகாப்பதும், அரசியல்வாதிகளை, அரசியல் கருத்துக்களை சொல்பவர்களை கைது செய்வதுமாகத்தான் இருக்கிறது. இந்த அரசாங்கம் எல்லா விதங்கள்லேயும் தோல்வியடைந்த அரசாங்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு விதமாக நீங்கள் மணல் கொள்ளையாக இருக்கட்டும், அதில் தோல்வி, கல்குவாரிகள், அடஞ்சாங்குளம், நம்ம நெல்லை மாவட்டத்தில் அடஞ்சாங்குளத்துலேயோ அல்லது எந்த இடமாக இருந்தாலும் கல்குவாரிகள் பிரச்சனையில் லைசன்ஸ் வாங்குவது ஒரு இடத்திற்கு, அவர்கள் வெட்டி எடுப்பது, கனிம வளங்களை சுரண்டுவது வேறு இடத்திற்கு என்ற நிலைமையில தான் இந்த அரசாங்கம் எல்லா இடங்களிலுமே தோல்வியடைந்த அரசாங்கமாக இருக்கிறது. சமூக விரோதிகளை பாதுகாக்கும் என்ற அரசாங்கமாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் போனால்தான் மக்களுக்கு நிம்மதி என்று மக்கள் நினைக்கின்றார்கள். ஐயா பாக்கி, இப்போது நம்முடைய ராஜாராம் சாரு ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஐயா ராமநாதனும் தெளிவாக சொன்னாங்க. இது என்னன்னா பார்த்தீங்கன்னா, சென்னையில் எந்த பகுதி வாழ்கிறதுக்கு மக்கள் விருப்பப்படுற இடம் தான் கீழ்ப்பாக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 30,000 40,000. அதுவும் மத்திய பகுதியில் கீழ்ப்பாக்கத்தினுடைய கார்டன் பக்கத்தில் இருக்கக்கூடியதில் பிளான் பண்ணி அழகாக ஹெல்மெட்டோடு வெட்டிட்டு போயிருக்காங்க. சட்ட ஒழுங்குக்கு இதை விட சீரழிவுக்கு வேறு என்ன உதாரணம்? இப்போ தான் பழைய ஆவணங்களை புரட்டி பார்த்தேன். சோழர் காலத்திலையும் சரி, பல்வேறு நாயக்கர் காலத்தில், அதுக்கு முன்னாடி பாண்டியர், சேர சோழ மன்னர் காலத்திலேயே பல்வேறு இது போன்ற கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. கர்நாடகத்தில் அப்சல்கான்கிறவன் தன் மனைவியை கொண்டுட்டான், அதெல்லாம் இப்போ வழக்கு இருக்குது. இதெல்லாம் வரலாற்று காலத்தில் சொல்கிறாங்க. இப்போவும் கொலை நடக்குது. அதனால் எல்லாம் ஒன்றாக சாக்ரட்டி சொல்கிற மாதிரி உலகம் ஒரே மாதிரி இயங்கி கொண்டிருக்கு. ஆனால் கரெக்ட், பண்டைய காலத்தில் வழக்குகள் அந்த மாதிரி கொலை குற்றம் கொள்ளை எல்லாமே இருந்தது. ஆனால் நடவடிக்கை எடுத்தவர்கள் மன்னர்களோ அந்த காவலர்களோ, அப்போ அது போலீஸ்னு இல்லை, அது வேறு எந்த ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும், உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்கப்பட்டு அது இல்லாமல் பார்த்து கொள்ளுகிற கவனம் கூடுதலாக இருந்தது. இப்போது அண்மை காலமாக நடக்கிறது இதே சம்பவம். இப்போ நீங்கள் சுட்டி காட்டுகிற புள்ளி விவரங்கள், இத்தனை கொலை இத்தனை கொள்ளையெல்லாம் ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கக்கூடும், இல்லை. ஆனால் இப்போதைக்கு என்ன வித்தியாசம்னா 2 வித்தியாசம். ஒன்று, அளவு அபரிமிதமாக கிடைக்கிற போதைப் பொருள், குறிப்பாக மதுபானம் மட்டும் இல்லை, மதுபானத்தை தாண்டி ட்ரக் என சொல்லப்படும் கஞ்சா, போதைப் பொருட்கள், இதெல்லாம்
இது ஒரு காரணம். இரண்டாவது, நான் பார்த்த ஒரு புரட்டின பெரும்பாலான கொலைகளில் பழிவாங்குதல், குறிப்பாக தகாத உறவு தொடர்பான கொலைகளாக இருக்குது. அது நிறைய இருக்குது. மனைவியும், அதாவது கள்ளக்காதலியும் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டுகிற போக்கு, கூலிப்படை வைத்துக் கொள்ளுதல், அப்புறம் மனைவியின் தகாத உறவை கண்டித்து மனைவியை கொலை செய்தல், இந்த மாதிரி தகாத உறவுங்கிற ஒழுக்கக்கேடு ஒரு பக்கம். இரண்டாவது போதைப்பொருள். இன்றைய தினம் பல சம்பவ கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் குரூரமான கொலைகளுக்கு எல்லாமே போதைப்பொருள் தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இப்போ புதிய ட்ரெண்டு ஆரம்பிச்சிருக்கு. இதை காவல்துறை ஏன் வேடிக்கை பார்க்கிறதுன்னு புரியலை. என்னன்னா, எங்கே பார்த்தாலும் கேட்க பட்டாக்கத்தியில் வெட்டி கொண்டாடுறது, அதுவும் பப்ளிக் பிளேஸில், பொது இடங்களில். தடுத்த அல்லது கண்டித்த பொதுமக்கள் மீதும் அறிவாள் வெட்டு நடந்திருக்கு மாங்காடில். இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒரு பேப்பரை புரட்டினீங்களா, ஒரு 10 பேப்பரை புரட்டினீங்களா, ஒரு மாதம் புரட்டினீங்களா, இந்த மாதிரி சம்பவங்கள் விரவி இருக்கின்றன. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, அந்த செயல்பாடு இப்படி செஞ்சால் எவனையும் நம்மளை கேட்க மாட்டாங்க ஒரு தைரியம். போதைப் பொருள் 2, ஒழுக்கக்கேடு 3. இதில் சிக்கியவர்கள் இப்போ சிங்கப்பூர், மலேசியா, அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா கஞ்சா வச்சுருந்தானா அடுத்தது மரண தண்டனை, வேறு எதுவும் கிடையாது, பேச்சு கிடையாது. ஹத்தம் ஓகையாமா. எஸ், அந்த மாதிரி ஹத்தம் ஓகையா கதையை முடிக்குது. முன்னெல்லாம் அரபு நாட்டில் வாழலை வெட்டியிருந்தாங்க. இப்போ நடு ரோடில் வச்சு கன்னால். நம்ம ராமன் இன்னைக்கு இல்லை, அவர் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். எனக்கு ரொம்ப நண்பர் ராமநாதன், எல்லாரும் நண்பர் தான். கூட்டு குர்பானி. அடிக்கடி நம்ம ராமன் சார் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவர் இல்லை, கூட்டு குர்பானி முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு. அரபு இன்றைய இருக்கு. அந்த மாதிரியான நாடுகளில் குற்றச்சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு, குறைவாக தான் இருக்கும். மனித இனத்தில் குற்றங்கள் உண்டு. அமெரிக்காவில் வளர்ந்த நாடு என்று மாறுதட்டிக்கிற அமெரிக்காவில் கூட இருக்குது, ஜப்பானில் கூட நடந்திருக்கு. ஆனால் இந்த கொலைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதில் பல்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்குது. முன்விரோதம், போதைப்பொருள் செய்கிறது, சந்தேகம், பொருளாதார குற்றம். ஐயா ராஜாராம் சார் தான் கரெக்டாக சொல்லுவார், ஏன்னா அந்த துறையில் கமிஷனர். ஆகையினால இந்த மாதிரி நமக்கு என்ன பார்வைனா, சமூகம் எப்படி கெட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புகார் சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படி சமூகம் கெட்டுக்கொண்டு இருக்கும்போது அதுக்கு யார் பொறுப்பு எடுப்பது? நிர்வாகம், ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்று, குற்றங்கள் ஆதி காலத்திலேருந்தே குற்றங்கள் இல்லாமல் இல்லை சார், கட்டுப்படுத்துதல் மிக முக்கியம். ஒன்று, அதை நடைபெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் 2, அதற்கு எது மூல காரணமோ அதை களைவோம். அது மூல காரணம்னா நான் சொல்கிறது போதைப்பொருள் ஒன்று, தகாத உறவு, இதெல்லாம் இதையெல்லாம் களைவதற்கு இந்த 3 விஷயங்களில் யார் ஈடுபடுவார்கள்? ஐயா தவறாக எடுத்துக்கோனா காவல்துறையினர் தான். அந்த காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் தரப்பட வேண்டும். அதுதான் என்னோட பார்வை. இப்போது ஒரு நிமிஷம் ஐயா, நம்முடைய அப்பா இருக்கார்ல, யார், சட்டப்பேரவை தலைவர் சொன்னார், வீட்டுக்குள்ளே நடக்கிற குத்துக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது 2 பேருக்குள்ளே கள்ள உறவு நடக்கு. நேற்று கூட பார்க்குறோம், கொழுந்தியாளுக்கும் மச்சானுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து காலி பண்ணி புதைச்சிட்டான். இதுக்கெல்லாம் அரசு, நீங்கள் உங்களுக்கு டைம் தரேன், அரசு என்ன பொறுப்பேற்க முடியும்? இல்லை, ஒரு கேள்வி, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர். அதாவது தனிப்பட்ட விஷயங்கள், காவல்துறையோட அவங்க கவனத்துக்கு வராத விஷயங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆமாம், அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அது வெளியே வந்தால் தான் தெரியும். வெளியே வராமல் அவங்களுக்குள்ளே இருக்கிறது தெரியாது. ஆனாலும் கூட அந்த ஒழுக்கம், நம்ம நாடு வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒழுக்கம் உள்ள நாடு, ஒரு கலாச்சாரம் உள்ள நாடு அப்படிங்கிறது வந்து இப்போ கலாச்சார சீரழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த போதைப் பொருள். இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஈசிஆரில் பாருங்க, ஐடி கம்பெனியில் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய பையன்களும் பெண்களும் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இங்கே தனியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து போதைப் பொருளை உட்கொண்டுட்டு அன்னைக்கு அவங்க போடுற ஆட்டத்தை பாருங்க. அதே மாதிரி தாம்பரம் பக்கத்தில் ஒரு பல்கலைக்கழகம், அதை சுற்றி அந்த பையங்க எல்லாம் தங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்த ஒரு 1000 போலீஸை வச்சு ஒரு நாள் ரைட் பண்ணி பார்த்தா போதைப் பொருட்கள் மாட்டது கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு. அதை விட பள்ளி மாணவர்கள் கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில வைக்கிறாங்கன்னு நான் சொல்லலை.
பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, கூலிப் ரிட்டனா இதை மாதிரி கூலிப் வந்து குழந்தைங்க பயன்படுத்துறாங்க. அது ஒரு மாதிரி சீவபிள் ஐட்டம். ஆமா, வாயில வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே ஏறும். அப்படி கரைஞ்சி போயிரும். அது புகையில மாதிரி உள்ளது, அந்த ஹான்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. நமக்கு அது தெரியாது. பாக்கெட் இருக்கும், அது 70 ரூபாய் என்னமோ விலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை மாதிரி இருக்கா, அந்த குழந்தைகளை செக் பண்ணுங்க, பல்லில் அது மாதிரி கரை இருக்கா பையங்களுக்கு. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளையும் செக் பண்ணுங்க, இருந்தால் காவல்துறையில் புகார் கொடுங்கன்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அறிக்கையே போயிருக்குது. அந்த அளவுக்கு இப்போ பெரியவங்க இல்லை, சின்ன குழந்தைகள் வரைக்கும் இந்த போதைப்பொருள் பழக்கம் வந்துருச்சு. அதை வந்து தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு காவல்துறை இப்போ சொன்னாங்க, காவல்துறைக்கு அதான் காவல்துறையோட மெயின் அதாவது கடமையே அதுதான். குற்றங்கள் நடவாமல் தடுப்பதும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதும் தான் காவல்துறை உருவாக்கப்படுது, அதுதான் நோக்கம். ஆனால் இப்போ அதுக்கு ஏன் அதை வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சொல்கிறேன். ஒன்று வந்து இதுக்காக போதைப்பொருள் தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, NDBS ஆக்ட். அந்த ஆக்ட் பிரகாரம் போதைப்பொருள் கொஞ்சம் வச்சுருந்தாலும் அதிகம் வச்சுருந்தாலும் அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபா அவதாரம், 10 ஆண்டுகள் தண்டனை அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த சட்டத்தை எப்படி வச்சுட்டாங்கன்னா, எவ்வளோ பொருள் வச்சுருக்காங்களோ குவான்டிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. 1 கிலோ கிலோ 10 கிலோ கிலோ. ஆமாம், கிலோ கணக்கில். அட்வொகேட் சார் இருக்காரு, அவருக்கு தெரியும். 1 கிலோனா பர்சனல் கன்சம்ஷன் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதிலிருந்து கஞ்சா 25 கிலோ அப்படின்னு சொன்னால் இன்டர்மீடியட் குவான்டிட்டி, 25 கிலோவுக்கு மேலே கமர்ஷியல் குவான்டிட்டி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, 1 கிலோ அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக பெயில் கிடச்சிரும். 25 கிலோ அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாள் கழித்து பெயில் கிடைக்கும். நான் என்ன கேட்குறேன், விசித்திரமாக இருக்குது. 1 கிலோவா 1/4 கிராமா 100 கிராமா போத தானே ஐயா? ஐயா அதோட அதில் வந்து ஒரு ஆள் வந்து அதாவது மருத்துவ பயன்பாட்டுக்காக 10 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம் இப்படி அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. சரி சரி சரி. அதுக்கப்புறம் சிறுவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த குற்றத்தில் இதை விற்கக்கூடியவங்க, கடத்தக்கூடியவங்க சிறுவர்களை பயன்படுத்துறாங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கள. அவங்க வந்தாச்சுன்னா NDBS ஆக்ட்ல அவங்க பேர்ல கேஸ் போட்டாலும் அவங்க சிறுவர் மன்றத்துக்கு போய் சிறுவர் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் தான் அங்க இருக்காங்க, ஜுவலன். ஆமா, ஆக அது வந்து அவங்களுக்கு தண்டனைங்கிறது கம்மி, பெயில் ஈஸியா வந்துடும். இது போக இப்போ அதிகமா பயன்பாடுகள் ஜாஸ்தி ஆகி இப்போ 5-6 வருஷத்துல ஆயிடுச்சு இல்லையா, அதிக அளவில் வழக்கு போடுறாங்க. அந்த சாம்பிள்ஸை கோர்ட்டு மூலமா லேபுக்கு அனுப்புவாங்க. கெமிக்கல் லேபில் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது கஞ்சா, இது மெத்தாபெட்டமின், இது வந்து ஹெராயின் பவுடர் அப்படின்னு அவங்க தான் கொடுக்க முடியும். அந்த ரிப்போர்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜிக்கு வந்து ஜட்ஜிலிருந்து தான் கோர்ட்டில் இவங்க போலீஸ் வாங்கி சார்ஜ் ஷீட் போடணும். இந்த சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு டிலே ஆகும், ஏன்னா அதிகமாக சாம்பிள்ஸ் போகுது. ஒரே லேபு தான் இருக்குது, அந்த ஒரே லேபில் இருந்து சாம்பிள்ஸ் லேட் ஆச்சுன்னா 120 நாளில் பெயில் விட்டுருவாங்க. 180 நாள், இப்போ 180 ஆகிட்டாங்களா, 6 மாதம் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி லேபை ஜாஸ்திப்படுத்தணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த போதைப்பொருள் தடுப்புக்கு தனியாக ஒரு நீதிமன்றம் வைக்கணும். ஏன்னா வழக்குகள் ஜாஸ்தி ஆகுது இல்லை, அவங்களுக்கு ட்ரையல் பண்ணி கன்விக்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிலே ஆகுறதுனால அவங்க ஈஸியாக பெயிலில் வந்துடுறாங்க. இதெல்லாம் செய்ய வேண்டியது யாரு? அரசு. பாயிண்ட் தான், அரசு. இன்னொன்னு இருக்கு, என்னன்னா மறுவாழ்வு, போதைக்கு அடிமையானவங்களை ரீஹபிலிட்டேஷன். அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு வரணும், கொண்டு வந்து பொதுமக்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கு தண்டனையை ஜாஸ்திப்படுத்தணும். காவல்துறையில சிலர் வந்து இதுல சார் சொன்ன மாதிரி இதுல வந்து உடன்பாடு அவங்க கூட இருக்காங்க, யாரு தவறு செய்யறவங்களுக்கு கூட இருக்கிறாங்க. அவங்கள அந்த அக்யூஸ்டை பிடிச்சி ரிமாண்ட் பண்ற மாதிரி அவங்க A1 போட்டா இவனை A2 போட்டு ரிமாண்ட் பண்ணும். அதே மாதிரி அங்க இருக்க சில அரசியல்வாதிகள் துணை இல்லாம நிச்சயமா பண்ண முடியாது. அரசியல்வாதிகள் நிச்சயமா சம்பந்தப்பட்டிருப்பாங்க, அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும். இப்படி பண்ணாதான் இது ஒரு கட்டுக்கோப்புக்கு வரும். திரு இளந்தமிழ் சார், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஒரு காவல்துறை மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு, நீங்கள் ஒரு வழக்கறிஞர், பொது ஊடக ஆர்வலர். ஐயா, உங்கள் கருத்தை வைங்க. அதாவது 3 விருந்தினர்களுமே மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. சட்டம் எப்படி இந்த விஷயங்களை அணுகுது என்பதை தெளிவாக சொன்னாலும், குறிப்பாக நம்முடைய ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள் சொன்னாங்க, காவல்துறையினுடைய கடமை என்பது குற்றம் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி நடந்த குற்றங்களுக்கு சரியான முறையில் வழக்கு நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது 2 தான் அவங்களுடைய மிக முக்கியமான வேலை. ஆனால் இப்ப அண்மை காலத்தில் திரு பாக்கி அவர்கள் குறிப்பிட்டதை போல பேப்பரை பிரட்டினா நடக்கக்கூடிய கொலைகள் வந்து கொடூரமா இருக்கு. ஒரு சாதாரணமான விஷயமா இல்லை. அது வந்து
நீங்க கூட குறிப்பிட்டீங்க சட்டமன்ற அவைத்தலைவர் இவரு அப்பாவு வந்து வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என்று. அவரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாம ஒரு விட்டேத்தியான ஒரு பதில சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு குற்றத்தை செய்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு துணிச்சல் வருது என்று சொன்னால் நம்ம யார் என்ன செய்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு வரட்டு துணிச்சல் தான் காரணம். இந்த துணிச்சல் வருவதற்கு காரணம் வந்து நம்முடைய விருந்தினர்கள் குறிப்பிட்டது போல காவல்துறை இந்த விஷயங்கள் நடக்காமல் முன்னெச்சரிக்கையாக காப்பதற்கும் நடந்த விஷயங்களுக்கு தண்டனை பெற்று கொடுப்பதற்கும் எந்த அளவுக்கு இந்த அரசு அதற்கான அக்கறையை செலுத்துகிறதுங்கிறதான் பார்க்கணும். இப்ப குற்றம் நடக்காமல் தடுத்து நிறுத்துவது எப்படின்றா அது வந்து இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, இப்போ புலனாய்வுக்கு மாதிரி நுண்ணறிவு இருக்கு. காவல்துறை வந்து எல்லா இடங்களையும் தெருவுக்கு தெரு அந்த ரகசியமாக கண்காணிக்கக்கூடிய போலீஸ் வைக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் அவர் பால் பாக்கெட் போடுறவரா இருப்பாரு, பேப்பர் போடுறவரா இருப்பாரு, அயனிங் கடைக்காரரா இருப்பாரு, காய்கறி விற்கக்கூடியவரா இருப்பாரு, இப்படி பல்வேறு நபர்கள் அந்த கடையில அந்த ஏரியாவில் பெட்டி கடை வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். காவல்துறையினருக்கு நாம் வந்து இப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவலை கொடுக்கிறோம் என்று தெரியாமலேயே அவர்கள் வந்து சகஜமா பேசும்போது விஷயங்களை அறிந்து கொள்வார்கள். இது இன்டெலிஜென்ஸ். ஐயா ராஜாராம் அவர்கள் இதை மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறார். ரொம்ப எளிதா இயல்பா விஷயங்களை வாங்கக்கூடிய ஆற்றல் ஒரு காலத்துல தமிழ்நாடு காவல்துறைக்கு இருந்ததுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. ஆனா இன்றைக்கு நிலை என்ன? இந்த இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கினுடைய அந்த செயின் லிங்க்ஸ் எல்லாம் கட் ஆகி போயிருக்கிறது. இதுக்கு காரணம் அரசியல் தலையீடு தான். இந்த விளம்பர மாடல் திமுகவினுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு அதனுடைய உச்சகட்டமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர டிஜிபி கிடையாது. வெட்கக்கேடு. எத்தனை தற்காலிக டிஜிபிகளை போடுவாங்க சொல்லுங்க? உச்ச நீதிமன்ற உத்தரவை இந்த காவல்துறையில தந்த தலைமை பொறுப்பு காலியாகுது சொன்னா 6 மாதத்திற்கு முன்பாகவே சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்தது 10 பேருடைய லிஸ்ட்டை யூபிஎஸ்சிக்கு அனுப்புனா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 3 கொடுப்பாங்க. இவங்களுடைய சாய்ஸ்ல இருந்து 3 கொடுப்பார்கள். அந்த 3 பேரில் ஒருத்தரை இவங்க நியமிக்கலாம். ஆனால் சட்டத்தில் இருக்கக்கூடிய இண்டு இடுக்குகளில் நுழைந்து இப்ப திரு ராஜாராம் அவர்கள் கூட சொன்னாங்க ஈஸியா பெயில் கிடைச்சிருது என்பதெல்லாம் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ், இண்டு இடுக்குகள் எல்லாம் நுழைந்து வருகிறார்கள் சொல்றாங்களே, அந்த மாதிரியான விஷயம். ஒரு சாதாரண கிரிமினல் இந்த வேலையை செய்யலாம். அரசாங்கமே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவில் இருக்கக்கூடிய இண்டு இடுக்குகளில் நுழைந்து சரியான முறையில் டிஜிபி நியமிக்காமல் இருந்தால் தமிழ்நாடு போலீஸ் எந்த லட்சணத்தில் செயல்பட முடியும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அப்ப யாரும் யாரையும் கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லாமல், கட்டுப்படுத்துவதற்கு வழி இல்லாமல், அவரவர் கடமையை சரியாக செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால இது வந்து பிரிவென்டிவ் மெஷராக இந்த இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டில் ஃபெயில் ஆகி இருக்கிறது என்பது பல நிகழ்ச்சிகள்ல சொல்லலாம். இப்ப லேட்டஸ்டா பார்த்த எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கீழ்பாக் மருத்துவமனையில் நடந்த அந்த ஆதி என்கிற ஹிஸ்டரி ஷீட்டர் மர்டர். இது அந்த வளாகம் என்பது ஒரு காவல்துறை அவுட் போஸ்டின் கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய விஷயம். அங்க வந்து தற்கொலை முயற்சி செய்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் மருத்துவமனையில் வர வாய்ப்பு இருக்கு. கொலை முயற்சியில காயம்பட்டு திடீரென்று வரக்கூடியவர்கள், அடிதடியில மோசமாக காயம்பட்டு மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் சீரியஸான கிரிமினல்ஸ் பின்னாடி இருக்கிறார்களா என்பதை உடனடியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்க வேண்டிய அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் என்பது இங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு. 10 நாளைக்கு முன்னால ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் வந்து பெயில்ல வெளியே வந்திருக்கான் என்று சொன்னால் அவனுக்கு த்ரெட் இருக்குது என்பது இன்றைக்கு இந்த வழக்கை ப்ராபபிளைஸ் பண்ணும்போது இப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய காவல்துறை அந்த மாதிரி அவனுக்கு த்ரெட் இருக்கு, ஒரு அஃபென்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது என்பதை முன்கூட்டியே கணித்தது தடுப்பதற்கான வேலைகளை செய்ய தவறிவிட்டார்கள். காரணம் இந்த விளம்பர மாடல் திமுகவினுடைய நிர்வாக திறனற்ற தலைமை என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. சரி, எல்லாவற்றிலும் அரசியலாக பார்ப்பது, எல்லாவற்றிலும் விளம்பரத்தை புகுத்துவது, நொண்டி சாக்காய் சொல்லுவது ஒன்றிய அரசு நிதி கொடுக்கவில்லை, ஒன்றிய அரசு அதை செய்யவில்லை, ஒன்றிய அரசு இடையூறு செய்கிறது என்று. கடந்த 10 நாளுக்கு முன்னால திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர் ஒரு சமத்துவ இந்த போதை ஒழிப்புக்காக சமத்துவ பேரணி ஏதோ ஒரு பெயர்ல ஒரு பேரணி நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதலமைச்சர் இந்த இதை
அரசாங்கம் எத்தனையோ முயற்சி செய்திருக்கிறது, எங்களால் இதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்று ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்ல, ஏதோ இங்க வரக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாம் வட மாநிலத்திலிருந்து இங்க கடத்தி விடப்படுகிறது என்று சொல்லுகிறார். எல்லா போதைப் பொருளும் தமிழ்நாட்டில் கடத்தி கொண்டு வரத்தான் செய்யப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் உங்கள்கிட்ட காவல்துறை, இன்டெலிஜென்ஸ் போன்ற நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, நர்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று தமிழ்நாட்டில் ஒரு விங் இயங்குகிறது. இந்த குறிப்பாக ரசாயன சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கஞ்சா ஒரு புறம், அது வேற ட்ராக்ல அணுகுறாங்க சட்டத்துல. நர்காட்டிக் ட்ரக்ஸ் இன்னும் சீரியஸாக பார்க்கப்படுகிறது. அந்த என்ஐபி என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? நீங்க செக் போஸ்டுகள்ல வரக்கூடிய விஷயங்களை எப்படி தடுத்து நிறுத்த போறீங்க? இன்னொரு நொண்டிச்சாக்கு சொல்கிறார், இ காமர்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி கொண்டுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு நாளைக்கு இந்த சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருப்பீங்க? கொரோனா காலத்திலிருந்து ஆன்லைன் வர்த்தகம் என்பது உச்சத்தை தொட்டு விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகமும் அதுதான் நிலை. அப்ப அதுல இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறார் என்று பார்த்தால், அவருக்கு போட்டோ ஷூட் போவதற்கும் விளம்பரமாக நிகழ்ச்சி நடத்துவதற்கும் கொண்டாட்டங்களுக்கும் கேளிக்கைக்கு மட்டும்தான் நேரம் இருக்கிறது. அது கடைசியா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி அதாவது மன்னிக்கணும், ட்ரக்ஸ் பழக்கத்துக்கு, இந்த மாதிரி போதை மருந்துகள் பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடியவர்களை அந்த குடும்பம் தான் பாதுகாக்க வேண்டும், தாய்மார்களும் சகோதரர்களும் நண்பர்களும் நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அவலத்தை நாம் எங்கே போய் முறையிடுவது? கண்டிப்பா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. சரி, நன்றி திரு இளந்தமிழ். முதல் கட்ட கருத்து ரொம்ப அழகா சிறப்பா நிதானமா சொல்லியிருக்கீங்க. ஐயா பாக்கி, கடந்த ஏப்ரல் மாதம் கோயம்புத்தூரில் அந்த மாநகர காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 549 போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் நடந்திருக்கு, பதிவாயிருக்கு எல்லாம் சொன்னார். பல நடவடிக்கைகள்லாம் அடுக்கி சொல்கிறார். அதில் சில காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரில் ஆணையரில் வேறு சில காவல்துறை அதிகாரிகள் கிட்ட நிருபர்கள் கேட்டபோது, கல்லூரியில் வெளியில் போதைப்பொருள் நடமாட்டம்னு நாங்கள் கட்டுப்படுத்துகிறோன்ற, கல்லூரிக்கு உள்ளேயே வளாகத்திலேயே ஹாஸ்டல்லையே கேம்பஸ் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், காவல்துறை அதிகாரிகள், மன்னிக்கணும் ஐயா, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லூரி நிர்வாகங்களே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க. இப்போ தம்பி இளந்தமிழ் ஆர்வலன் சொன்னார், பெற்றோர்கள் பார்க்கணும். எஸ், அதில் நான் மாற்று கருத்து கிடையாது. கல்லூரி நிர்வாகம் செய்யணுமா? எஸ், அவங்களும் செய்யணும். ஆனால் அவங்க மட்டுமா? 2 கை தட்டுதான ஓசை வரும். காவல்துறை என்ன பண்ணுது? கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை, நடவடிக்கை ஏடு என்று காவல்துறைக்கு, அதாவது கல்லூரி நிர்வாகத்துக்கு அறிவுறுத்த வேண்டிய கடமையும் காவல்துறைக்கு இருக்கிறது. அப்போ என்ன எதுக்கு சம்பவம்? சின்ன கேள்வி உங்கள்கிட்ட, காவல்துறை அப்புறம் கேட்டுக்கிறேன். இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இருக்குது, உளவு அமைப்புகள், அது சம்மந்தப்பட்ட பர்டிகுலர் சரகத்திலிருந்து ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சியில் குற்றங்களை கண்காணிக்கணும். ஆமாம், இது கேம்பஸ் உள்ளே நடந்தாலும் கேம்பஸ் வெளியே நடந்தாலும் கவர்மெண்ட் அண்ட் கன்சர்ன் அத்தாரிட்டி ஹேஸ் டு டேக் மோர் ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக. இப்போ கேம்பஸ் உள்ளேன்னா, கேம்பஸ் உள்ளே கஞ்சா செடி வச்சு வளர்த்தா செடி, வெளியிலேருந்து ட்ரக் வருது, போன்ற போதைப் பொருள் வருது, அது அங்கே வெளியிலேருந்து தானே வருது, அப்படியே மந்திரத்தால் வரலையே மாணவர்கள். அப்போனா இந்த அரசாங்கத்தில் இன்டெலிஜென்ஸு, உளவுத்துறை எந்த அளவு கவனம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது, இந்த சம்பவம் எப்படி வந்தனா, நான் கடந்த ஏப்ரல் என்று நினைவு, 2025 ஏப்ரலில் ஒரு பெண் மீது 2 மாணவர்களுக்கு காதல். அந்த சிக்கலில் அந்த ஃப்ரெண்டை இன்னொரு நண்பர் அழைத்து நம்ம 2 பேரும் தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு, குடிபோதையில் மயக்கத்தில் இருக்கும்போது, அதுவே மது போதை ப்ளஸ் போதைப் பொருள், வீரியம் வாய்ந்த போதைப் பொருளை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான் மருத்துவக் கல்லூரி மாணவன். அப்போது அதனால தான் இவன் இறந்து போயிருக்கான். இது சம்பவம் பதிவாக இருக்குது. ஆக இதில் என்ன ஒரு பார்க்கணுன்னா, என்னுடைய யோசனை சொல்கிறேன். ஐயா ஒரு யோசனை சொன்னால் அது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி இவங்கெல்லாம் இப்போ காவல்துறை ஆணையர் இத்தனை பேரை குண்டாஸில் உள்ளே போட்டோம் அப்படின்லாம் சொல்கிறேன். கரெக்டு, குண்டாஸில் போடுறீங்க, 1 வருஷம் 2 வருஷம் பழகிடும், களி சாப்பிட்றாங்க, நல்ல சாப்பாடெலாம் இப்போ தராங்க, சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே மறுபடியும் அதே செய்கிறாங்க. இல்லை, வெளியில் வந்தோடனே அதான் அந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை வெளியில் வந்த பிறகு மறுபடியும் அதே குற்ற செயல் செய்கிறான். நானும் சொல்கிறேன், இந்த மாதிரி சம்பவத்தில் சிக்குகிற மாணவர்கள், இளைஞர்கள், ரவுடிகள், சமூக விரோதிகள் எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுத்து, நீ கவுன்சிலிங் பூர்த்தி பண்ணி
உங்கள் மனநிலையை முழுக்க மாற்றின பிறகு எத்தனை கவுன்சிலிங்லாம் இருக்குது இந்த நாட்டில் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தீர்க்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சில தரவுகள் படிக்கும்போது இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு ஆளாகிற இளைஞர்கள் பெற்றோரின் போதிய அக்கறையின்மை, பெற்றோரின் போதிய கவனிப்பின்மை, சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிற சூழலும் 50 விழுக்காடு காரணமாக இருக்குது. அவங்களுக்கு இயல்பான ஒரு மெத்தனம் தெனாவிட்டு இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி சமூக பார்வைகள் இருக்குது. இதை எதிர்கொள்ள மனநிலையை செம்மையான பாதையில் செலுத்துவதற்கு உதவுகிற ஆலோசனை, அதாவது கவுன்சிலிங், அது நடத்தணும். எங்கே? காலேஜஸில் அதிகமாக இருக்கணும், சிறைச்சாலைகளில் அதிகமாக இருக்கணும், சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கணும், பள்ளிக்கூடங்களில் இருக்கணும். அப்படி அதை ஒரு கண்டிப்பாக மேண்டேட்ரி ஆக்கினா ஓரளவேனும் கட்டுப்படும். சரி, இது பல திரைப்படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சின்ன தகவல் சொல்ல இது பொருத்தமில்லை, இருந்தாலும் இந்த கவுன்சிலிங் என்பது எவ்வளோ முக்கியன்றதுக்காக சொல்ல வரேன். மறைந்த விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது அடுத்தடுத்து பல நடிகைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்போ விஜயகாந்த் ரொம்ப தொலைநோக்கோட, நல்ல நோக்கத்தோடு சொன்னார், கவுன்சிலிங் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் கவுன்சிலிங் தேவைன்னு சொல்லுங்கள். உளவியல் ரீதியாக எவ்வளவு உன்னதமான நோக்கம். அஃப்கோர்ஸ் அவர் பாவம் அது நிறைவேற்ற முடியல, என்ன காரணமோ தெரியல. ஆனால் அரசாங்கம் நினைத்தால் இது செய்ய முடியும். அரசாங்கம் தானே செய்யணும், அரசாங்கம் தான் செய்யும். வேறு யார் செய்வா? அப்போ அவங்க இதில் முழு கவனம் செலுத்துங்க. எதோ பண்ணுறீங்க ஐயா, அப்போ சொல்கிறாரு, இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. இது மாதிரி குடும்பத்தினர் எல்லாத்துலேயும் தனித்தனி பிரச்சனை அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவதை விட அரசாங்கம் தான் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். வழக்கறிஞர் ராமநாதன், இந்த நம்ம போதைப் பொருளை பற்றி பேசணும்னா நீதிமன்றங்கள் எப்படி இருக்குன்னா, ஐயா சொன்ன மாதிரி இப்போ தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியிலிருந்து ஒரு 10 மாவட்டங்களுக்கு போதைப்பொருள் நீதிமன்றம் NDPS கோர்ட் எங்கே இருக்குன்னா மதுரையில் தான் இருக்குது. ஆமாம், இப்போ மதுரையில் தான் இருக்குது. அந்தந்த மாவட்டங்களில் அந்த NDPS நீதிமன்றம் இல்லை. இப்போ சென்னை மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரே நீதிமன்றம் இங்கே சென்னை மாவட்டத்தில் தான் ஹைகோர்ட்டு அந்த வளாகத்தில் இயங்குகிறது. அப்போது ஒரு NDPS கோர்ட்டை அந்தந்த மாவட்டங்களில் வைக்காமல் இப்படி ஒரு 10 மாவட்டங்களுக்கு 7 மாவட்டங்களுக்கு ஒரு நீதிமன்றம் அப்படின்னு சொன்னால் அது செயல்படுத்தவே முடியாது. சாட்சிகளை கொண்டு வர முடியாது. இவங்க இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வாய்தாக்கு போகலை அப்படின்னு சொன்னால் அதில் வாரண்ட் விழுந்ததுன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல கஷ்டம், இப்போ நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அமைக்கணும், அல்லது அந்த மாவட்ட நீதிமன்றங்களோடு அதை இணைக்கக்கூடிய வேலையை செய்யணும். இந்த அரசாங்கத்திற்கு அந்த குற்றங்களை குறைப்பதற்கெல்லாம் எந்த விதமான விருப்பமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துனாங்கன்னா அதை காவல்துறை அதிகாரி பலார்னு, அதாவது மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரை அடித்து இழுத்து கொண்டு செல்லக்கூடிய பணியை காவல்துறை செய்கிறது. ஒரு அரசாங்கத்திற்கு ஏவு ஆட்களாக வேலை செய்கிறார்கள். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துனாங்கன்னா அவங்களையெல்லாம் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. வக்கீல்கள் போராட்டம் நடத்துனாங்கன்னா குண்டா இந்த அடியால் அடிக்கிறாங்க. இப்படி எல்லா துறையினரும் போராட்டம் நடத்தினால் அவர்களை ஒடுக்குவதற்காக தூய்மை பணியாளர்கள் எங்கேயாவது அவங்க இப்போ கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் வாசலில் உண்ணாவிரதம் இருந்தால் ஒரு நீதிமன்றத்தில் யாரையோ காஞ்சிபுரத்தில் ஒருத்தரை வச்சு வழக்கு, அதுக்கும் இந்த சென்னை மாநகரத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருவரை வைத்து வழக்கு போட்டு அவர்களை அப்புறப்படுத்துகிறார்கள். வீட்டில் வச்சு உண்ணாவிரதம் இருந்தாலும் கூட அவர்களை அடித்து இழுத்து கொண்டு போய் எங்கேயாவது நடுரோட்டில் கொண்டு போய் விடுறாங்க. இப்படி பார்வையற்றவர்கள் போராட்டம் நடத்தினா அவர்களையெல்லாம் கொண்டு போய் இங்கே சென்னையில் போராட்டம் நடத்தினா பெரம்பலூர் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறாங்க, திருச்சியில் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறாங்க. இந்த வேலையை செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அதாவது போதைப்பொருள் நடமாட்டத்தை இந்த காவல்துறையை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, அரசுக்கு எதிராக சுண்டு விரலை நீட்டுபவர்களை எல்லாம் அதை சுண்டு விரலை வெட்டக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்கிறது. அதாவது வெளியில் இருந்து வரக்கூடிய கஞ்சாவோ அல்லது மெத்தப்பட்டமினோ அல்லது மற்ற போதைப் பொருட்களையோ இவர்கள் கட்டுப்படுத்துவதில் இந்த காவல்துறையை இவர்கள் பணிப்பதில்லை. அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களை, யூடியூபர்களை இவர்கள் கைது செய்து கொடுமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த துறையை வைத்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு 15-16 வயசு மாணவர்களை, இளைஞர்களை
சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் துறையில் எதையாவது செய்தோம் என்று காண்பிப்பதற்காக ஏதாவது பெரிய பெரிய ஸ்டேடியம் கட்டுவோம் அப்படின்னெல்லாம் நினைக்கிறாங்க. இந்த மாணவர்களை விளையாட்டில் சரியான பயிற்சி கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தினா அந்த மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு அரசு வேலை கொடுத்தா அல்லது தொழில்துறையில் வேலை கொடுத்தா இந்த குற்றங்களெல்லாம் குறைஞ்சு போயிடும். இந்த குற்றங்களெல்லாம் குறைந்து போயிடும், குற்றங்களே கூட இல்லாமல் போகும். ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் நினைக்கவில்லை. இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டுப்போனாலும் பரவாயில்ல, நம்மை பொறுத்த அளவில் நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரணும் என்பதற்காக எல்லா வழிகளிலையும் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் ஒரு கிட்டத்தட்ட 50-60 நாட்களாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நேற்று போய் சேகர் பாபு அவர்கள் நீளம் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நேற்று போய் பேசுகிறார். ஏன்னா பிப்ரவரி மாதத்திலே தேர்தல் அறிவிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னால் ஓட்டு பயம் மட்டும்தான் இவர்களுக்கு. ஓட்டு, நோட்டு, தேர்தல் வெற்றி, இது மட்டும்தான் கவலையாக இருக்கிறதே தவிர இவர்கள் மக்கள் பிரச்சனையை எந்த விதத்திலையும் இவர்கள் செயல்படுத்தலை. இன்னும் சொல்லப்போனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சார்ஜ் ஷீட்லேயே, போலீஸ் சார்ஜ் ஷீட்டில் ஆயுதங்கள் பரமாறிக்கொண்டது உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் அப்படின்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டில் எழுதுகிறாங்க. உண்மையாக கூட இருக்கலாம். அப்போ எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு போலீஸு, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய, ஒரு உயர்நீதிமன்றத்திற்காக மட்டும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய எஸ்பிளனேட் போலீஸ் ஸ்டேஷன் உயர்நீதிமன்றத்திற்காக மட்டுமே இருக்கிறது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்தில், அந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆயுதங்கள் கொள்ளப்பட்டது, அதை வைத்து தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கினுடைய கதி என்னன்னு பாருங்க. அளவில் இருக்கு. அந்த கேஸ் என்னங்கிறது இன்னும் வரைக்கும் சிபிஐ விசாரிக்க போகிறதா அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் விசாரிக்க போகிறதா? திரு இளந்தமிழ் சார், நிறைவு கருத்து, உங்களுடைய கருத்து. அதான் மிகுந்த வேதனையில தான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை ஒரு நவீனத்துவத்தில் உச்சத்தை அடைந்தது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அதே போல காவல்துறையினர் தன்னியல்பாக முடிவெடுப்பதற்கு ஒரு தன்னம்பிக்கையோடு நெஞ்சை நிமிர்த்தி உரிய கௌரவத்தோடு மக்களிடையே அவர்கள் பணியை ஆற்றக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி கொடுத்தவர் மறைந்த முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்ம ரொம்ப விரிவாக பேசுவதென்றால் அது பெரிய சங்கடத்துக்கு ஆளாக்கும். எத்தனையோ நல்ல அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறையில் எண்ணற்ற அதிகாரிகள் இருக்காங்க. அந்த மாதிரி அதிகாரிகளை தேர்வு செய்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்றால், கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொன்னாங்க, நல்ல திறமையான IAS IPS அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இவர்கள் இந்த பணிக்கு சரியாக இருப்பார்கள் என்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நியமித்து அவருடைய ஆட்சி காலத்தில் நியமித்தார்கள் என்று சொன்னால், திமுக ஆட்சி வந்தால் இவர்களெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வேண்டிய ஆட்கள் என்று சொல்லி அவர்களை புறந்தள்ளி ஒரு எதுக்கும் உதவாத ஒரு பணியிலே அவர்களை நியமித்து விடுகின்ற காரணத்தினால் இந்த மாதிரி குழப்பம் வருது. IASகளாக இருந்தாலும் சரி, IPSகளாக இருந்தாலும் சரி. இதை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் குறிப்பிட்டார்கள் என்பது நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப குறிப்பா பார்க்க வேண்டியது ஒன்று இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறனின்மை. அதுல காவல்துறை, உள்துறையை பொறுத்த அளவுக்கு 2 விங்கா பார்க்கிறோம். சட்டத்துறையினுடைய கடமையும் இருக்கு. காவல்துறையினுடைய இந்த நுண்ணறிவு சேகரித்தல், இன்டெலிஜென்ஸ் கேதரிங்ல இருக்கக்கூடிய ஒரு சோர்வு, அவங்க முழுமையாக இந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இருந்தாலும் அதை இயக்கக்கூடிய உச்ச நிலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ உள்துறையோ பிற அதிகாரிகளோ உயர் காவல் அதிகாரிகளோ இந்த வேலையை செய்ய விடாமல் அரசியல் அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் 2 விஷயத்தை சொல்ல விரும்புறேன். ஒன்று, இதற்கு முன்னால டிஜிபியா இருந்த சங்கர் ஜிவால் ஒன்றை குறிப்பிட்டார். அதாவது இது சிந்தட்டிக் ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுவது கடினமான வேலை என்று வெளிப்படையா அவரு ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். இப்படி ஒரு காவல்துறையினுடைய
உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சொல்லுவது மற்ற அதிகாரிகளுடைய அந்த மொராலிட்டி என்று சொல்றோம் இல்லையா, அவர்கள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, வேலை செய்யக்கூடிய அந்த திறனை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சங்கர் ஜிவால் எந்த மாதிரி பின்னணியில இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்தார் என்பது பெரிய விமர்சனத்துக்குரியது. அதை நான் இந்த விவாதத்தில் நான் வைக்க விரும்பல, அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொன்னார், தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கஞ்சா விளையுதான் சொல்லுங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்று சொன்னால், அடுத்த சில தினங்களில் ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்திற்குள்ள ஒரு உயரமான கஞ்சா செடி முளைத்திருந்தது என்று பெரிய சர்ச்சை வந்தது என்று நீங்க பார்த்திருப்பீங்க. எனவே ஒரு இருப்பதை இல்லை என்று சொல்வதும் இல்லாததை இருப்பது என்று சொல்வதும் மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை அமைச்சர்கள் மட்டுமில்ல உயர் அதிகாரிகளையும் பயன்படுத்துறாங்க. இப்ப இதே இந்த கஞ்சா போதையினால ஏற்பட்ட நிகழ்வா என்ற ஒரு அச்சத்துல, குழப்பத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நினைவு இருக்கும், திருத்தணியில அந்த ரயில்ல சென்று கொண்டிருந்தக்கூடிய ஒரு வடநாட்டு வாலிபரை ஒரு 4 சின்ன சிறுவர்கள், 17 வயது உள்ள சிறுவர்கள் அருவாளை கொண்டு தாக்கி 80 இடத்துல காயம் ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்ட ஒரு சிறப்பு நோயாளியாக அவர் அங்க திருத்தணியிலிருந்து திருவள்ளூருக்கு மாற்றப்பட்டு, திருவள்ளூர்லேருந்து ராஜீவ்காந்தி அந்த மருத்துவமனைக்கு, பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு, ரகசியமாக அவசரமாக அவர் தன் சொந்த விருப்பத்தில் மருத்துவ ஆலோசனைக்கு எதிராக அவர் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்து விட்டு ஊருக்கு போய்விட்டார் என்று சொல்லுகிறார்களே. ஒரு சாதாரண காயம் பட்டாலே ஒரு 2 நாளைக்கு அதிகமான காய்ச்சல் ஏற்படும், எங்கேயும் நடமாட முடியாது. ஒரு தலையில் அத்தனை காயங்கள் ஏற்பட்ட, இத்தனை பெரிய காயங்கள், இத்தனை தையல்கள் ஏற்பட்ட ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும்? எந்த மொழி பேசக்கூடியவர் அவர்? எந்த மொழியில பேசி புரிய வைத்தீர்கள்? அவருக்கு உதவியாக இருந்தது யார்? எப்படி எழுதி கையெழுத்து போட்டுக் கொண்டார் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் பொழுது, அந்த வடக்கு ஐஜியாக இருக்கக்கூடிய அதிகாரி, உயர்காவல் அதிகாரி பேட்டி கொடுக்கிறார். அவர் போயிட்டாரு, அவருக்கு எதுவும் இல்லை, அவர் நல்லா இருக்காரு என்று சொல்லி, இப்படி இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் உயர் அதிகாரிகளை வைத்து இவங்க சப்பக்கட்டு கட்டுவதற்கு முயற்சி செய்வதனால அதிகாரிகளுக்கு ஏதோ மனம் விட்டு போகிறதோ, அதாவது கடமையை சரியா செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இதை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்வதைப் போல எக்காரணத்தை கொண்டும் இந்த அரசு உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், அதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதோடு, வருகின்ற பொங்கல் இந்த பித்தலாட்டம் செய்து மக்களிடையே எந்த நல்லிணக்கத்தை எல்லாம் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை எல்லாம் கெடுக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய திமுக அகற்றப்பட வேண்டும் என்று தன்னுடைய அந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்ல சொல்லி இருக்காங்க. இந்து, கிறிஸ்து, முஸ்லிம் என்று பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு உழவர் திருநாள், தமிழர் திருநாள், இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம் என்று வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தியை நானும் தெரிவித்து, விரைவில் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல விடியலை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற வாழ்த்து செய்தியை சொல்லி என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி திரு இளந்தமிழ் ஆர்வலன் சார். காவல்துறை அதிகாரி, உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க. அதாவது ரவுடிகள் அவங்க குற்றங்கள் அடக்கப்படணும். அவங்களுக்கு காவல்துறை மேலே ஒரு பயம் இருக்கணும், நீதிமன்றத்து மேலே ஒரு பயம் இருக்கணும். இத்தனை வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்க தைரியமாக மேற்கொண்டும் தவறுகள் செய்கிறாங்க, விட்டுறாங்க, குத்துறாங்க, கொலை பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு காவல்துறை மேலேயும் நீதிமன்றத்து மேலேயும் பயம் இல்லை. எது இருந்தாலும் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கு. அந்த அசட்டு தைரியம் நிச்சயமாக குறைக்கப்படணும். அதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அரசு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் காவல்துறை செய்ய முடியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, நீதிமன்றங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அதிகப்படுத்தணும், உளவுத்துறையில் இன்னும் அதிக காவலர்கள் கொடுக்கணும், என்ன நடக்குங்கிறத அதை கிரகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பண்ணணும். அதே மாதிரி சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் அதையும் சரி பண்ணணும். இப்போ கெமிக்கல் லேப் அதிகமாக இல்லைன்னு சொன்னேன், கெமிக்கல் அனாலிசிஸ் லேப்பை ஜாஸ்திப்படுத்தணும். அதே மாதிரி காவல்துறையில் தவறு செய்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவங்களையும் குற்றவாளியாக்கி அவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி நடவடிக்கைகள் அதிகமானால் தான் நிச்சயமாக தவறுகள் குறையும். அதே மாதிரி இந்த சிறுவர்கள், சிறுமிகள் கூட இப்போ கெட்டு போயிட்டாங்க, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த கஞ்சா, போதை பொருள்கள் அப்படிங்கிற நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குது. அதை நிச்சயமாக தடை பண்ணணும், அதை தடுக்கப்படணும். ஏன்னா வருங்கால இந்தியா அது இளைஞர்கள் கையில் தான். அப்படி இருக்கையில் அவங்களே கெட்டு போனாங்கன்னா அப்புறம் வருங்கால இந்தியாவே கெட்டு போயிடும். இதை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேர்களை, இன்றைக்கு சென்னையினுடைய பிரதான இடத்தில் நடைபெற்ற கொலையின் பின்னணி, அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் போதை, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு, தமிழ்நாட்டில் பாலியல் பலாத்காரம், செயின் ஸ்நாச்சிங், குடும்ப வன்முறைகள், அரசுக்கான பொறுப்பு என்ன, நிறைய பேசணும்.
எந்தவித குழப்பமின்றி யதார்த்தத்தை எமது ஆளுமைகள் இளந்தமிழ் ஆர்வலன் மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாக்கி, வழக்கறிஞர் ராமநாதனோடு காவல் துறை உதவி ஆணையர் ஓய்வு பெற்ற ஐயா ராஜாராம், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.